ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலயமா எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதேமாரி அது ஜென்ரேட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு. நம்ம இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேஜராக என்னென்ன இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட், நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும். இது வந்து ப்ராம்ப்ட் மாடியூலு. இதில் வந்து என்னென்னா வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டும் ப்ளஸ் வந்து அதோட டைட்டில், நம்ம என்ன டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அந்த டைட்டிலுக்கான ப்ராம்ப்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து சாட் மாடல்ஸ் மூலயமா நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ க்ரியேஷனில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்டை பொறுத்து இது வந்து ஏபிஐ செலக்ட் ஆகும். இது இங்கே வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம்னா கீ ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மல்டிப்புள் மாடல்ஸ் இருக்குது, வீடியோ ஜென்ரேஷன் மாடல்ஸ் இருக்குது, லைக்ஸ் சோரா, அப்புறமேட்டு வியோ, அதேமாரின்னு சொல்லிட்டு மல்டிபிள் மாடல்ஸ் இருக்குது. நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து சோரா 2 வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து அப்லோடிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வீடியோவை வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து யூடியூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட ஷார்ட்ஸை. ப்ளஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி க்ரோமில் ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். நம்மளோட கூகுள் ட்ரைவில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த மேஜர் 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து N8N ஒர்க் ஃப்ளோஸ்க்கு போகலாம். இங்கே ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இது எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் எக்ஸிக்யூட் ஒரே ஒரு இது சென்டர் 3 டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்கோம். நான் இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோன்னா மல்டிபிள் ஃபார்ம்ஸாக வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். பட் நம்ம ஒரே இதில் கூட பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஃப்ளோ டெம்ப்ளேட்ஸையும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ராம்ப்ட் பில்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டைட்டில் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நான் இங்கே வந்து டீப்சீக் சாட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ChatGPT இல்லை அதர் சாட் மாடல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் காஸ்ட் எஃபெக்டிவ்காக இந்த டீப்சீக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து மெர்ஜ் ஆகிட்டு ப்ளஸ் வந்து சோராக்கு போயிடுச்சு. சோராவில் தான் வந்து நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். இங்கே ஏன் வெயிட்டிங் செக்ஷன் கொடுத்துருக்கேன்னா அது ஜென்ரேட் ஆகிட்டு டவுன்லோடிங்க்கு சர்டன் டைம்ஸ் எடுத்துக்கும். அதனால நான் வெயிட்டிங் செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு இங்கே டவுன்லோட் ஆகிட்டு ஃபைனலாக வந்து நம்ம யூடியூப்பில் வந்து போஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம அவுட்புட் பார்த்த உடனே இன்டர்னலாக வந்து எப்படி ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம அது லோட் ஆகட்டும். நம்ம மீன்ஸ் ஆஃப் டைம் வந்து என்ன ஏபிஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். லைக் இதுதான் வந்து கீ ஏஐ. இதில் வந்து மல்டிபிள் வீடியோ மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். வியோ 3, சோரா 2, அதேமாரி மல்டிபிள் வீடியோ ஜென்ரேஷன் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸும் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம், இதுமாரி ஏபிஐ யூசேஜஸும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். நான் வந்து சோரா 2 யூஸ் பண்ணுறதால இது டெஸ்ட் கேஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வியூஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வியோ 3னா வியோ 3யோட அது ப்ரைஸிங்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீயில் வந்து வந்துடும். இன்னும் வீடியோ லோடிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, வீடியோ லோடாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்ட அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து யூடியூப்லேயும் வந்து அப்புறமேட்டு நம்மளோட ட்ரைவ்லேயும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாமா? டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் வியூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ ரியலிட்டிக்காக இருந்துச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நம்மளோட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். நான் இங்கே யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் வச்சுருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் தி சேனல். இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வீடியோ வச்சுருந்தோம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சோ அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு.
ஓகே, இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து செக் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஷெட்யூல் ட்ரிகர் இருக்குது. ஷெட்யூல் ட்ரிகரில் வந்து என்ன டேட்டு டைமில் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஷெட்யூல் கொடுத்துடணும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெய்லி வந்து சர்டைன் டைமுக்கு நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் ட்ரிகரை. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்குன்னா டீட்டெயிலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வீடியோ அதாவது ப்ராம்ப்ட் வீடியோவோட ப்ராம்ப்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இந்த ஓவரால் கம்ப்ளீட் ப்ராம்ப்ட்டுமே வந்து நான் அந்த டெம்ப்ளேட் கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் இங்கே வந்து 15 to 18 months ஓல்டு சைல்டு, ப்ளஸ் வந்து அந்த ரூம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், ப்ளஸ் வந்து என்ன டைப் ஆஃப் அனிமல் இருக்கணும், அவங்க என்ன சவுண்ட் வரணும், அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட் டைப், இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட்ஸ் அனிமல்ஸ் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து எப்படி சவுண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக இந்தோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ப்ளஸ் எந்த ஆங்கிளில் இருக்கணும், ஷார்ட்ஸ்னால் அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ப்ளஸ் அதேமாரி அதோட எவ்வளோ ஃபீட்டில் வந்து அந்த ஆங்கிளில் வந்து அந்த லைட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்டை டீட்டெயிலாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்னும் கிளாரிட்டியாக வரும் நம்மளுக்கு. அதனால் உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் வியூ ஆங்கிள்ஸு கேரக்டர்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஷோயிங் பர்ஃபெக்ட்லி. இதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் மூலயமா ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அவுட்புட் ப்ராம்ப்ட் வந்துடும் நம்மளுக்கு. இதுதான் வீடியோ ப்ராம்ப்ட். ஆஸ் பர் நம்மளோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் பொறுத்து வீடியோ ப்ராம்ப்ட்டும் வந்துடும், ப்ளஸ் வந்து அதுக்கான டைட்டில்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டுக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் அப்புறமேட்டு டேகும் வந்து க்ரியேட் பண்ணும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக யூடியூப்பில் வச்சுருக்கேன். ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் டேக் வந்துடும். தென் வந்து merge இருக்குது. இந்த mergeல வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் ப்ராம்ப்டை. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ எந்த செக்மெண்ட்டில் இருந்து வருதோ அந்த செக்மெண்ட்டை வந்து எடுத்துக்கும் அவுட்புட்டாக. தென் கம்மிங் டு தி சோரா தான் வந்து நம்மளோட வீடியோ ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த கீ ஏபிஐயோட யூஆர்எலும் இங்கே வந்து உங்கள் அத்தன்டிகேஷனுக்கு ஏபிஐ கியூவையும் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸ்பிரஷனில் எய்தர் ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் இங்கே ஜேசன் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன் சோராலேருந்து. ஏன்னா வந்து ஏதாவது ஒன் டைம் நான் எப்படி ட்ரிகர் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு 5 o'clock, அப்புறம் 9 o'clock, அப்புறமேட்டு 10 o'clock அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைமுக்கு ஜோன்ஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் போட்டிருக்கேன். தென் வந்து வெயிட்டிங் நோட் இஸ் நத்திங் பட் அதை இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்கறதுக்காக வெயிட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்கேன். அதை நம்ம டைமை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் டவுன்லோடு இது வந்து டோட்டலாக வந்து அந்த வீடியோ ஜென்ரேட் ஆன அப்புறம் டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோடட் இட் இன்டர்சிங்கட் வித் தி அண்ட் அப்லோடட் வித் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் டேரெக்டாக மேப் பண்ணியாச்சு, ப்ளஸ் வந்து டேக் டேரெக்டாக மேப் பண்ணியாச்சு, ப்ளஸ் எந்த ரீஜியன் கோடு என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மேப் பண்ணியாச்சு. அதுமாதிரி டைட்டிலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு என்டர் எவ்ரி டைம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அங்கே என்ன அவுட்புட் வந்துச்சோ அதை பக்காவாக வந்துடும். இங்கே பாருங்கள் டைனி பாஸ் ஸ்கோல்டு கேட்டுன்னு இருக்கா, இதே அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கும் நம்மளுக்கு. இங்கே டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டைனி பாஸ் ஸ்கோல்டு அவுட்புட். அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணுமோ பக்காவாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்டர் ஆகிடும். அதேமாதிரி டேக்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன டேக் ஜென்ரேட் ஆகிடுச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக ஒரு ஷார்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியும் யூடியூப்பில். இந்த ஃபுல் ஒர்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.